அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. குதூகலத்தால் எப்பயுமே சுத்தி இருக்கவங்கள சூப்பரா வச்சிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, இந்த தடவை உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் மிகச்சிறந்த பலன் மட்டும்தான் கிடைக்க போகுது. இந்த ரொம்ப நல்ல பலன் அடைய போற ஆட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 4 லிஸ்ட் எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்ம ராசி, அடுத்து துலாம் ராசி, அடுத்து மிதுன ராசி, அடுத்து மேஷ ராசி, இவங்க எல்லாமே சூப்பரா இருக்க போறாங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராசியா வந்து பிளானட் இந்த மாசம் உங்களை தான் சூஸ் பண்ணிருக்கு. ஸோ துலா ராசிக்காரர்கள் சூப்பராகவே இருக்க போகிறீர்கள். உங்களுடைய யாரெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் விசாக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து எம்எஸ் படிக்கணும், நான் வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே மிகச்சிறந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு வரப்போகிறது. ஏன்னா சூரியன் வந்து அமர்ந்து உங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கு அப்படின்னு மிகச்சிறந்த பலன். அடுத்து கண்ணியில போயிட்டு சுக்கரன் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களை அடிச்சு காலையிலங்க அவ்வளவு சூப்பரா இருக்க போறீங்க துலாம் ராசிக்காரர்கள். வண்டி வாகனங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. சில பேர் பெல்ட் மாத்துவீங்க, சில பேர் ட்ரெஸ் மாத்துவீங்க, சில பேர் வந்து வாட்சை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க. துலாம் ராசிக்காரர்கள் வாட்சை தேடுறதே பொழப்பா இருக்கும். அதனால வாட்சை எங்கேயாவது வச்சுட்டு தேடுறதுக்கான நேரம் இருக்கும். கண்டிப்பா வந்து உங்களுடைய போனை எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்பீங்க. போன்ல சார்ஜ் போடாம நைட்டு தூங்கிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தான் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்குது, உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நடக்கும். அதனால இந்த தடவை அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளானட்டுமே சூப்பரா இருக்கு. சூரியன் வீட்டில் சுக்கிரன் அமர்தல் அப்படின்றது உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியா இருக்கிறது ரொம்ப சூப்பர். உங்களுடைய பேரு, உங்களுடைய புகழ் எல்லாமே ஓங்கி வர போகுது. படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பிற்கான ஒரு நேரம் கூடி வரப்போகிறது. இது வரைக்கும் நான் 2வது ரேங்க் 5வது ரேங்க் தான் எடுத்துட்டு இருந்தேன்னா, அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கூடி வருது. இல்லறம் இனிக்க போகிறது. இது வரைக்கும் நான் புருஷனை பிரிச்சிருந்தேன், பொண்டாட்டியை பிரிச்சிருந்தேன், இல்ல நாங்க என்னமோ சொல்லுவாங்க வேற, நான் வேலை வேலைன்னு ஓடுறேன், அவங்க வேலை வேலைன்னு ஓடுறாங்க, ஒரு பேசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு இல்லறம் இனிக்க போகிறது, காதல் இனிக்க போகிறது, உங்களுடைய கலைகள் மேம்பட போகிறது, குலதெய்வத்துடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. யாரெல்லாம் துலாம் ராசிக்காரர்களா இருக்கீங்களோ அவங்க பண்ண பூர்வ புண்ணியம் இப்போ உங்களுக்கு செயலாற்ற போகுது. அதுதான் உண்மை. ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரங்க மாதிரி ஒரு மிகச்சிறந்த மேப் யாருமே கொடுக்க முடியாது. இந்த ரூட் எப்படி போகணும் நீங்க யார்ட்டி கேட்கணும், துலாம் ராசிக்காரங்க கேட்டா போதும். இந்த இடத்துக்கு இப்படி பஸ் ஏறும், இந்த இடத்துல இங்க இறங்கணும், இங்க இது கிடைக்கும் அது கிடைக்கும், ஒரு டேட்டா பேஸ் அப்படி கையில வச்சுட்டே இருப்பாங்க. சோ எக்ஸ்ட்ராடனரியான மெமரி பவர் கொண்டவங்க தான் துலா ராசிக்காரங்க. அவங்களுடைய மெமரி பவர் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. வேலையில் மிகச்சிறந்த யோகம் கிடைக்க போகிறது. திடீர்னு வீடு வாங்குறது, இடம் வாங்குதல், வீட்டை புதுப்பித்தல், வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுதல், இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு அழகான பொருள் கொண்டு வந்து வைக்கிறது, ஒரு சில பூச்செடி நட்டு வைக்கிறது, வீடை வந்து சுத்தம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முதல் 15 நாட்கள் துலாம் ராசிக்காரர்கள் பண்ண போகிறீங்க. அடுத்த 15 நாட்கள் அப்படின்னு சுக்கிரனோடு சூரியனோடு கூடி ஆகஸ்ட் மாசம் வந்து சூரியன் வந்து சுக்கிரனோடு புதனோடு கூடி இருக்க போறார். இந்த காலகட்டம் ஏற்கனவே கடகத்திலேயே அப்படிதான் இருந்தாரு. இங்க என்ன பண்ணுவாருன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து அப்படியே நகர்ந்து 12க்கு போகும். எப்போ ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க சுக்கிரன் வந்து கன்னிக்கு போறாரு. அந்த நேரத்தில் கொஞ்சம் விரயம் கவனம், கால் அடிப்படுறதுக்கான யோகம் இருக்கு. காலு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கோங்க. தூக்கமின்மை அப்படின்றது கண்டிப்பா ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நல்லா படுத்து தூங்குறதுக்கான வேலை எது உண்டோ அதை பண்ணுங்க. எதுக்கு ஓடுறேனே தெரியாம நான் ஓடிட்டு இருக்கேனே அப்படின்னு தூங்கும் போது உட்காந்து யோசிப்பீங்க. இன்னைக்கு எல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு தூங்கும் போது உட்காந்து யோசிப்பீங்க. அந்த இது எல்லாமே வீணா போக போறது இல்ல, உங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த பலனை தான் கொடுக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்லணும், எல்லா பிளானட்டுமே நல்ல பொசிஷன்ல இருக்குங்க. சோ துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேரு, உங்களுடைய புகழ், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய செல்வாக்கு உயர போகிறது. புது வீடு மனை வாங்குவதற்கான யோகம் கூடி வருது. வண்டி மாத்த நினைச்சிட்டு இருந்தவங்க வண்டி மாத்துவீங்க. வண்டி பராமரிப்பு செய்ய போறீங்க. அப்பா, அண்ணன், உங்க சித்தப்பா, பெரியப்பா யாரெல்லாம் உங்க மூத்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மீதான ஆரோக்கிய அக்கறை உங்களுக்கு கூடி வரப்போகுது. அவர்களுக்கு ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு கிடைக்க போகுது. எங்க அப்பாவுக்கு உடம்பே முடியலங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரா இருக்க போறீங்க. எங்க அண்ணனுக்கு உடம்பு முடியலங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்க சூப்பரா இருக்க போறீங்க. எங்க அக்காவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் சூப்பரா இருக்க போறீங்க. யாரெல்லாம் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டம் உங்கள் மூலமாக நடக்க போகிறது. சோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கவலையப்பட வேணாம். பிள்ளைகள் பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றத பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க, ஊரெல்லாம் நான் சொல்றது கேக்குது, இவங்க மட்டும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்க புலம்பக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால பிள்ளைகள் மீது தேவையற்ற கோபம் வேண்டாம். அது வந்து ஒரு பெரிய வாக்குவாதத்துல கொண்டு போய் விட்டுரும். துளாராசிக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கண்டிப்பு அப்படின்ற பேர்ல உங்களுடைய ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தனத்தை காட்டினீங்க அப்படின்னா அது தேவையில்லாத 2 பேருக்குமான ஒரு மனக்கசப்பை கொடுத்துரும். துளாராசிக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நீங்க 5 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல கண்டிப்பா 5 ரூபாய் வருங்க. நீங்க 10 ரூபாய் வரும்லாம் போய் சொல்ல மாட்டேன். இத்தனை நாள் 5 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 4 ரூபாய் 2 ரூபாய் தான் வந்தது. இப்ப 5 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 5 ரூபாய் வந்துடும். அதனால கரெக்டா நீங்க எதை பாத்தீங்களோ, எதை கால்குலேட் பண்ணீங்களோ, எது வந்து கரெக்டா நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கரெக்டா நடக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
90 விழுக்காடு சூப்பரா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அவசியம். போய் தாயாரை போய் பார்த்துட்டு வாங்க. அவள்தான் அவதான் உங்க அதிதேவதையே. உங்களுக்கு பணமழை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா? சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வம், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால போய் மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பா அவசியம். முடிஞ்சா ஒரு டிபி பிக்சர்ல மகாலட்சுமி வச்சுக்கிறது, இல்ல வால்பேப்பர்ல மகாலட்சுமி வச்சுக்கிறது, அடிக்கடி பாக்குறது, தாமரை கலரை யூஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வைபவம் உங்களுக்கு கொடுக்கும். சரியா? அதனால முடிஞ்சா பிங்க், இந்த மாதிரி பிங்க் கலரு இல்ல இந்த மாதிரி ஒரு தாமரை பூ கலர் இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை இந்த ஆகஸ்ட் மாசம் கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அன்று முடிஞ்சது அப்படின்னாக்கா கருப்பு உளுந்து, தோலுடன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்த ஊற வச்சு நீங்க வடை மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா எள்ளுருண்டை நைவேத்தியம் பண்ணலாம். தேன் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அம்பாள் அப்படின்னு வந்துட்டாலே, பெண் தெய்வம் அப்படின்னு வந்துட்டாலே தேன் மிகவும் முக்கியம். எல்லா தெய்வங்களுக்கும் தேன் நாம் அபிஷேகம் பண்ணோம் இல்லையா? ஆஷாட நவராத்திரியிலையும் அன்னை வாராகிக்கு தேன் கொடுக்கறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. கிழங்குகள் நிறைய வைப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி பூமிக்கில் இருந்து எடுக்கப்படக்கூடிய கிழங்கு வகைகளை அன்னை வாராகிக்கு வைக்கிறது சிறப்பு. இப்போ இந்த கிழங்கு வகைகளை நம்ம வாராகிக்கு வைக்கிறது மூலமாக என்னன்னா, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்கி கொடுப்பீங்க. அப்படிதானே? இப்போ நாமளே யார்கிட்ட இருந்தாவது நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவோம், பிடிச்ச மாதிரி நடந்துப்போம், பிடிச்ச பொருளை வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி தான் எந்த தேவியிடமிருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த தேவிக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச புஷ்பங்களை வாங்கி கொடுக்கறதோ அந்த தேவியின் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அப்போ வாராகி தேவிக்கு என்ன புஷ்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சிகப்பு நிறம் பிடிக்கும். சாதாரணமே அம்பாள்னாலே சிகப்பு. இவங்களுக்கு செம்பருத்தியும் செவ்வரலையும் மனோரஞ்சிதமும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வாசனையான மலர்கள், முல்லை புஷ்பம். ஏன்னா வாராகியினுடைய விரல்கள்லாம் பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதும் வாராகியின் விரல்கள் தான். ஆனா லலிதை திரிபுர சுந்தரியின் படை தலைகள், அதாவது அவங்க போருக்கு போகும் பொழுது அவங்களுக்கு 4 படை இருந்துச்சாமா. அத்தனை படைகளுக்கும் ஒரே தளபதி, சேனாபதியாக இருந்தவங்க வாராகி. அதனாலதான் அவங்களுக்கு தண்டநாதா அப்படின்னு பேரு, தண்டினி அப்படின்னு பேரு.